வணக்கம். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு மேலே குறிப்புகள் நம்ம போட்டிருக்கோம். ஆடாதோட மணப்பாகு, கரிசாலை மணப்பாகு, சுவாச குடோரி மாத்திரை, அகத்தியர் சயச்சூரணம், தூதுவளை பழக்கற்பம், கற்ப மிளகு சூரணம், இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இப்போ இன்னொரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான மருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு காஞ்சொரி மணப்பாகு. சிறு காஞ்சொரி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். கிராமங்களில் அந்த இலையை தொட்டாவே பயங்கரமாக அரிப்பு வர ஆரம்பிக்கும். அப்படியே அரிக்கும். குழந்தைங்க அந்த இலையை தொட்டு தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது மாதிரி அரிக்கிறதுக்காக விளையாட்டு காட்டுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் செந்தட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிறு காஞ்சொரி கபத்தை முழுவதுமாக கரைச்சி வெளியில் அனுப்பிடும். கபம் சார்ந்த நோய்களுக்கு காலன் என்று சொன்னால் அது சிறு காஞ்சொரி என்று கூறினால் மிகையாகாது. ஏன்னா சிறு காஞ்சொரி முழுக்க செம்பு சத்துள்ள மூலிகை. இந்த சிறு காஞ்சொரியுடைய சமூலம், அதாவது அதோடைய வேறு எடுக்கும்போது கையில் க்ளவுஸ் மாட்டி பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா கை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய சமூலம் வேறு இலை தண்டு எல்லாமே நல்லா சின்னதாக கட் பண்ணி இடித்து வேரை மண் இது இல்லாமல் கழுவிட்டு, அப்புறம் இந்த சமூலத்தை எல்லாத்தையும் இடித்து சுண்ணாம்பு தெளிவு நீர் ஒரு 3 லிட்டர் சுண்ணாம்பு தெளிவு நீரில் இந்த சிறு காஞ்சொரி என்று சொல்லக்கூடிய செந்தட்டி சமூலம் இடித்தது ஒரு 1/2 கிலோ சேர்த்து, இது கூட சித்தரத்தை பொடி ஒரு 25 கிராமு, அரிசி திப்பிலி ஒரு 20 கிராம் சேர்த்து 3 லிட்டர் சுண்ணாம்பு தெளிவு நீரில் போட்டு, இதில் 1 கிலோ, அதாவது இந்த 3 லிட்டர் சுண்ணாம்பு தெளிவு நீரில் இந்த பொருள்கள் எல்லாம் சேர்த்து இந்த 3 லிட்டர் சுண்ணாம்பு தெளிவு நீர் 1.5 லிட்டர் வர வரைக்கும் கொதிக்க விடணும். 1.5 லிட்டர் வந்த பிறகு இதில் ஒரு 1 கிலோ நல்ல தரமான சுத்தமான பனங்கற்கண்டு சேர்த்து பாகப்பதமாக காய்ச்சி ஒரு மணப்பாகு மாதிரி செஞ்சு, கடைசியாக இதில் 1 கிராம் பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். இது சிறு காஞ்சொரி என்று சொல்லக்கூடிய செந்தட்டி மணப்பாக மாறிடும். எப்பேற்பட்ட ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை, நாள்பட்ட நுரையீரலில் கபம் தேங்கி இருக்குன்னு இருந்தாலும் ஒரு 5லேருந்து 10 மில்லி லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து கொடுக்கும்போது உடனடியாக சளியை கரைச்சி வெளியில் அனுப்பக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த செந்தட்டி என்று சொல்லக்கூடிய சிறு காஞ்சொரி. எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும், இல்லைன்னா கை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் கபம் சார்ந்த நோய்களுக்கு இந்த சிறு காஞ்சொரி மணப்பாகு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. நுரையீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வில் இந்த சிறு காஞ்சொரி மணப்பாகும் சேர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.